முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு நாளைய தினம் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டாலின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி பொறுப்பில் உள்ள நீதிபதி குலுவாடி ரமேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை பட்டியலிடாத காரணத்தினால் நாளைய தினம் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். முன்னதாக இந்த வழக்கில் ஆஜரான ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர் சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ பதிவுகளில் சபாநாயகர் தனபால் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுத்தீன் ஆகியோர் திருத்தம் செய்வதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினை இன்று விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி நேற்று அறிவித்திருந்தார். ஆனால் இந்த வழக்கு இன்று பட்டியலிடப்படவில்லை என்ற காரணத்தினால் மூத்த வழக்கறிஞர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் இந்த வழக்கினை இன்றே விசாரணைக்கு எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை விடுத்ததின் அடிப்படையில் இந்த வழக்கு நாளை முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.